அமைதியாக இரு ஜோதா. சரித்திரத்தையே புரட்டும் காதல் இவளுக்கு ஏற்படும். நீயே துடித்து போவாய். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் உண்மைக்கும் தாய் பாசத்திற்கும் இடையில் நீ மாட்டிக்கொண்டு தத்தளிக்கப் போகிறாய். சகுனிபாய் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதற்கு என்னை முன்னெச்சரிக்கையாக இருக்க சொன்னாள்? இதை பற்றி ஷெஹன்ஷாவிடம் பேச வேண்டும். ஜோதா பேகம், ஜோதா பேகம் தாங்களா? என்னவாயிற்று? இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை ஷெஹன்ஷா, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுடைய ஓய்வு நேரத்தை நான் கெடுத்து விட்டேன். பொறுங்கள் ஜோதா பேகம். ஷேக் பாபா விஷயத்தில் நமக்குள் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் எனக்கும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. அதற்காக உங்கள் மனதில் பட்டவை என்னிடம் கூறக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. ஷேக் பாபா விஷயத்தில் நம் இருவரின் வழிமுறைகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் தாங்கள் அவனுக்கு அம்மா மட்டுமல்ல, எனக்கு மனைவியும் கூட. நாம் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்கிறோம். அது கடினம்தான். கருத்து வேறுபாடுகளை மீறி ஒருவருக்கு ஒருவர் உதவி இருக்கிறோம். ஆனால் என்ன விஷயம்? தயங்காமல் கூறுங்கள். ஏதாவது கெட்ட கனவு கண்டீர்களா? ஆம் ஷெஹன்ஷா, நான் கண்ட கனவு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் என்னுடைய கனவால் ஏற்பட்ட உணர்வு அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு உங்களை பற்றியும் சலீமை பற்றியும் நிறைய கவலை. உங்களுக்கும் சலீமிற்கும் இடையில் உள்ள இடைவெளி இப்பொழுது அதிகமாகி உள்ளது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உங்கள் இருவருக்கும் இடையில் நான் சிக்கி தவிப்பேன். ஷேக் பாபாவை வளர்க்கும் விதத்தில் நமக்குள் கருத்துப்பாடுகள் இருக்கின்றன, எனக்கு புரிகிறது. பார்வை, நோக்கம் அனைத்தும் வேறுபட்டிருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் பிரிய போவதில்லை. நம் மகனையும் நம்மை விட்டு பிரிய விட மாட்டேன். நான் கூறுவதை நம்புங்கள். நானும் நீங்களும் சேர்ந்து நம் குழந்தையை நமக்கு மிகவும் அருகில் அமர வைத்து அழகு பார்ப்போம். நீங்கள் சொல்வது வேறு விஷயம் ஷெஹன்ஷா. ஆனால் சலீம், அவன் நம்மை விட்டு தூரமாக விலகி செல்கிறான். அவன் இங்கு திரும்பி வந்ததிலிருந்து நான் பாடும் தாலாட்டையும் அவன் கேட்கவில்லை, என்னுடைய கதைகளையும் அவன் கேட்கவில்லை. நான் சமைத்த உணவை அவன் சாப்பிட மறுக்கிறான். என் அருகில் அவன் வர மறுக்கிறான். என்னோடு சேர்ந்து அவன் உறங்கவும் இல்லை. நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ஜோதா பேகம். எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் சரி, நமது குழந்தை நம்மை விட்டு பிரிவதை நான் அனுமதிக்கப் போவதில்லை. அதே போல் நாமும் ஒருவரை ஒருவர் எப்போதும் பிரிய போவதில்லை. இங்கே பாருங்கள் ஜோதா பேகம், இரவு வெகு நேரமாகிவிட்டது. தாங்கள் செல்லுங்கள். தாங்களும் ஓய்விடுங்கள். இங்கு பார் சலீம், நீ எதற்கும் பயப்படாதே. உன்னுடைய அம்மா உன் அருகில் இருக்கிறேன். இதுவே நீ முழித்திருந்தால் என்னை உன் அருகில் கூட அமர விட மாட்டாய் சலீம். நான் உன் மேல் நிறைய பாசம் வைத்திருக்கிறேன் சலீம். என் செல்லமே, எனக்கு எதுவும் விளங்கவில்லை. எதற்காக நீ உன் அம்மா மீது எவ்வளவு கோபப்படுகிறாய் சலீம்? நீ விரைவில் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது யார் கண் பட்டதோ தெரியவில்லை. இனிமேல் சலீமை பற்றி நான் யாரிடமும் எந்த குறையும் கூற மாட்டேன். எங்களுக்குள் ஏற்பட்ட இடைவெளியை நான் சரி செய்ய போகிறேன். நான் என்னுடைய கையால் அவனுக்கு பிடித்த உணவை சமைக்கப் போகிறேன். அப்பாவையும் மகனையும் ஒன்றாக அமர வைத்து நான் பரிமாறுவேன். இது கூட நல்ல யோசனை தான் ராஜமாதா அவர்களே. உணவு எப்போதும் மனிதர்களை மிக நெருங்க வைக்கும். ஆமாம்,
நீ சொல்வதும் சரிதான். இனிமேல் நாம் முடிந்த அளவிற்கு ஒரு சாதாரண குடும்பம் போல் பழக வேண்டும். ஷெஹென்ஷா, இளவரசர், ராஜமாதா, இது அனைத்தும் வேண்டாம். இதை செய்வதன் மூலம் சலீம் மனதில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் மறைந்து விட்டால். வணக்கம். சமையலறையில் இருக்கும் ஒரு சேவகி உங்களிடம் பேச அனுமதி வேண்டுகிறார்கள். உள்ளே அனுப்பு. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் ராஜமாதா அவர்களே, என்னுடைய மகளை காப்பாற்றுங்கள். உன் மகளுக்கு என்னவாயிற்று? சமையலில் ஏதோ சிறு தவறு செய்து விட்டாள். அதற்காக ருக்கியா பேகம் அவளை சவுக்கால் அடிக்கிறார். அவள் செய்த தப்பு ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு பிடித்த மசாலாவை சிறிது குறைவாக போட்டு விட்டாள். அவளை காப்பாற்றுங்கள். நீ கவலைப்படாதே, என்னோடு வா. தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்திலிருந்து தள்ளி இருங்கள், அதுதான் நல்லது. நான் இதை பார்த்துக் கொள்கிறேன். கையில் சவுக்கிருந்தால் யாரை வேண்டுமானாலும் அடிப்பீர்களா? ஜக்கீரா, உடனே வைத்தியரிடம் அழைத்து சென்று இவளுக்கு சிகிச்சை கொடுக்க சொல். இவள் இங்கிருந்து செல்லக்கூடாது. ஏனென்றால் இவளுக்கான தண்டனை இன்னும் முடியவில்லை. இவள் உயிர் போகும் வரை இவளை தண்டித்துக் கொண்டிருப்பீர்களா? உங்களுக்கு தெரியுமா ஜோதா பேகம், இந்த பெண் என்ன தவறு செய்தாள் என்று? இவள் என்ன செய்தாள்? உங்களுக்கு விருப்பமான உணவை சமைக்க சொன்னீர்கள். அதை இவள் சரியாக செய்யவில்லை. இவள் செய்த சின்ன தவறுக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய தண்டனை தருவீர்களா? இதற்காக அவள் உயிரையே எடுப்பீர்களா? ஜோதா பேகம், நான் ஒன்றை முடிவு செய்து விட்டேன் என்றால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஹோஷியார், இந்த பெண்ணை சாட்டையால் அடித்துக் கொண்டே இரு. அவள் மயங்கி விழும் வரை இவளை தொடர்ந்து அடித்துக் கொண்டே இரு. யாரும் இவள் மீது கை வைக்க கூடாது. தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள் ஜோதா பேகம். இந்த அந்தப்புறத்தின் பொறுப்பு என்னுடையது. இங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் எனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நீங்களும் மறந்து விட்டீர்கள் ருக்கையா பேகம். நான் ராஜமாதா ஆவேன். அந்தப்புறம் மட்டுமல்ல, இந்த முழு ராஜ்யமும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. தாங்கள் தங்களுடைய பதவி. நான் ஒரு ராஜமாதாவாக இருப்பதால் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்க முடியும். என்னால் யாருடைய முடிவையும் மாற்ற முடியும். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டிக்கிறேன். இது என் கட்டளை. இவள் தண்டனையை உடனே நிறுத்துங்கள். நீங்கள் யாருக்கும் தண்டனை வழங்குவதற்கு முன் என்னுடைய அனுமதியை பெற வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் பிறகு நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஜக்கீரா, இவளுக்கு சிகிச்சை கொடுக்க ஏற்பாடு செய். தாங்கள் செய்தது சரியல்ல ஜோதா பேகம். நம் சாம்ராஜ்யத்தின் சில இடங்களின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது ஷெஹன்ஷா. அந்த இடங்களிலிருந்து நல்ல செய்தி எதுவும் வரவில்லை. ஷெஹன்ஷா, தாங்கள் அனுமதித்தால் அதை நாங்களே நேரடியாக சென்று கண்காணிக்கின்றோம். மான்சிங் அவர்கள் சரியாக கூறுகிறார் ஹுசூர். இவரோடு சேர்ந்து நானும் செல்ல விரும்புகிறேன். சரி ராஜா மான்சிங், நீங்கள் அப்பந்தாஸ் படையையும் அழைத்துச் செல்லுங்கள். சலாம் ஷென்ஷா. வணக்கம் சின்னம்மா அவர்களே. மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் தங்களிடம் தனிமையில் உரையாட வேண்டும். விடை பெறுகின்றோம். கூறுங்கள் ருக்கையா பேகம், என்ன விஷயம்? எனக்கு ஒன்று தெரிந்தாக வேண்டும். இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் எனது பங்கு என்ன? நீங்கள் கேட்பதை பார்த்தால் உங்கள் விஷயத்தில் யாரோ தலையிட்டதை போல் தெரிகிறது. என்ன நடந்தது என்று தெளிவாக கூறுங்கள். நான் கேட்க வந்தது, இந்த சாம்ராஜ்யத்தில் எனது நிலை என்ன, எனது அதிகாரம் என்ன? கூறுகிறேன். நீங்கள் விசேஷ பேகம் ஆவீர்கள். அந்தப்புறத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்.
எனக்கு மிகவும் நெருங்கியவர், எனக்கு நெருக்கமான தோழி. விஷயம் என்னவென்பதை கூறுங்கள். அப்படி என்ன புது பிரச்சனை என்பதை கூறுங்கள். புது பிரச்சனையா ஜலால்? இது மிகவும் முக்கியமான பிரச்சனை ஜலால். இத்தனையும் நடந்த பிறகும் கூட அனைவரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். இங்கு யாரும் என்னை மதிப்பதில்லை. அதற்கு ஒரே காரணம் எனக்கு வாரிசு இல்லை என்பதால். என்ன கூறுகிறாய்? யார் உன்னை ஏளனம் செய்தது? ராஜமாதா அவர்கள். ஜோதா பேகமா? அவர் என்ன செய்தார்? அவரின் அதிகாரத்தை காட்டுவதற்காக அனைவரின் முன்பாகவும் என்னை கேவலப்படுத்தி விட்டார். அதை என்னால் தாங்க முடியவில்லை ஜலால். அவர் ராஜமாதா என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நானும் ஒரு முக்கியமான பேகம்தான். இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் மாளிகையில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நினைத்து விடுவார்கள். பிறகு நானும் இங்கிருக்கும் 5000 பேகங்கள் அடிமைகளில் ஒருத்தியாகி விடுவேன். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் ஷெஹன்ஷா ராஜமாதாவின் உதவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றுமில்லை ஜோதா பேகம். அவ்வாறு எப்போதும் நடக்காது. அப்படி நடக்காது என்றால் தாங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும். ராஜமாதாவின் கட்டளைக்கு நான் தலைவணங்க தேவையில்லை என்று தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் இந்த அரண்மனை சாம்ராஜ்யத்தை விட்டு சென்று விடுவேன். ஏனென்றால் எங்கு எனக்கு மரியாதை இல்லையோ அங்கு நான் இருக்க விரும்ப மாட்டேன் ஜலா. சென்று வருகிறேன். பேகம், நில்லுங்கள். பேகம் சாஹிபா, எதுவுமே நடக்காதது போல் தாங்கள் அமைதியாக உட்கார்ந்துள்ளீர்களே. நீங்கள் இல்லாமல் என்னால் இங்கு தனியாக இருக்க முடியாது. தாங்கள் எங்கு சென்றாலும் நானும் உடன் வருவேன். ஹோஷியார், நான் எங்கும் செல்ல போவதில்லை. இன்று நான் அவமானப்பட்டாலும் என்றுமே நான் ஒரு முக்கிய பேகம்தான். ஜோதா பேகம் வேண்டுமானால் ராஜமாதாவாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஜலால் எனக்கு ஆதரவாகத்தான் பேசுவார். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனது ஹுட்கா தீர்ந்து விட்டது. சீக்கிரம் தயார் செய். ஆனால் பேகம் சாஹிபா, நீங்கள் ஷெஹன்ஷாவிடம் கூறினீர்களே மாளிகை விட்டு சென்று விடுவேன் என்று. நிச்சயமாக அவ்வாறுதான் கூறினேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் ஷெஹன்ஷா என்னை செல்ல விடமாட்டார் என்று. அதற்காகத்தான் அவ்வாறு ஒரு விளையாட்டை விளையாடினேன். பார்த்து கொண்டே இரு. ஜோதா பேகம் தனது முடிவினை திரும்ப பெற்றுக் கொள்வார். அதன் பிறகு அவரின் எந்த கட்டளைக்கும் நான் அடிபணிய வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் மிகவும் யோசித்த பிறகு ஒரு முடிவெடுத்துள்ளேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஜோதா பேகத்தின் முடிவு சரிதான். ஒரு ராஜமாதாவாக இருப்பதனால் அவர் செய்த விஷயத்தில் எந்த தவறும் இல்லை. எதற்கெடுத்தாலும் அனைவரையும் நீங்கள் தண்டிக்க முடியாது. அதற்கு பதில் தாங்கள் அவர் செய்த தவறுகளை எளிமையான முறையில் எடுத்து கூறி புரிய வைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களும் நம்மை போல் மனிதர்கள் தான் ருக்கையா. பல வருடங்களாக நமக்காக உணவு சமைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னித்திருக்கலாம். அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம். ஜோதா பேகத்தின் முடிவால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. ராஜமாதா பதவிக்கு அவர் பெருமையை சேர்த்திருக்கிறார். அவ்வாறு என்றால் நான் இந்த அரண்மனையை விட்டு செல்ல வேண்டுமா ஷெஹன்ஷா? நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை ருக்கையா. நீதான் அப்படி புரிந்து கொண்டாய். ஒருவேளை நீ செல்வதாக இருந்தால் அதற்கான காரணம் நீதான். ஏனென்றால் முடிவை எடுத்ததும் நீதான். சின்ன சின்ன விஷயங்களை இந்த அளவிற்கு பெருசுபடுத்த கூடாது. அரண்மனையை விட்டு போக வேண்டும் என்ற முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். ஷெஹன்ஷா எடுத்த முடிவும் சரிதான். ஜோதா பேகம் செய்த காரியமும் சரிதான். இல்லை சலிமா பேகம், அவர் ஷெஹன்ஷாவாக இருக்கலாம். எனது உடம்பிலும் முகலாய ரத்தம் தான் ஓடுகிறது. எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த இடத்தில் எனக்கு மரியாதை இல்லையோ அங்கு நான் வாழ விரும்பவில்லை. நான் ஃபர்ஹானா அந்திஜான் செல்ல போகிறேன். ஆனால் இங்கு இருக்க மாட்டேன். ஹுதாஃபிஸ்.
ருக்கையா எவ்வாறு மாளிகையை விட்டு செல்ல முடியும்? ஆமா மன்னி, அவள் எங்கே போவாள்? அவள் ஃபர்தானா அந்திஜான் செல்வதாக கூறினாள். அங்கே அவளை பார்த்துக் கொள்ள யார் இருக்கிறார்கள்? ஏன் இவ்வாறு செய்கிறாள்? நான் ருக்கையாவிடம் பேசுகிறேன். இது ஜலாலின் கட்டளை அண்ணி. அப்படி என்றால் ஜலாலிடமே பேசுகிறேன். ருக்கையா இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. என்ன, பெரியம்மா மாளிகையை விட்டு செல்கிறாரா? ஆம் இளவரசர் அவர்களே, உங்கள் தந்தை இட்ட கட்டளையினால். அவ்வாறு பெரியம்மா இந்த அரண்மனையை விட்டு செல்வார் என்றால் நானும் இங்கு இருக்க மாட்டேன். நான் அவரோடு சென்று விடுவேன். நீ சென்று இதை ஷெஹன்ஷாவிடமும் உன் ராஜமாதாவிடமும் கூறிவிடு. இங்கு இருப்பவர்களில் பெரியம்மா மட்டும்தான் என் மீது உயிரையே வைத்துள்ளார்கள். ஆனால் ஷெஹன்ஷா அவரையும் என்னை விட்டு பிரிக்க பார்க்கிறார். நான் உங்களை எப்போதும் மன்னிக்கவே மாட்டேன் ஷெஹன்ஷா. ஆம் ராஜமாதா அவர்களே, இந்த செய்தி உண்மைதான். வெளியே பல்லக்கு நின்று கொண்டிருக்கிறது. ருக்கையா பேகம் எந்நேரமும் இங்கிருந்து சென்று விடக்கூடும். இவர் ஏன் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்? அவர் இப்படி இங்கிருந்து செல்வது நல்லதல்ல. நான் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும். எனக்கு எதுவும் தேவையில்லை ஹோஷியார். நான் மாளிகையிலிருந்து எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. ஆனால் உசூர், உடைகள், செல்லும் வழியில் உணவு. உனக்கு கேட்கவில்லையா? எனக்கு எதுவும் தேவையில்லை என்று நான் உன்னிடம் கூறினேன். எனக்கும் தன்மானம் இருக்கிறது. நான் ஒன்றை புரிய வைக்க நினைத்தேன். ஆனால் ஷெஹன்ஷா மற்றும் ராஜமாதாவின் கருணையினால் நான் வாழ விரும்பவில்லை. புரிந்ததா உனக்கு? தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? இதை பார்க்கத்தானே வந்தீர்கள்? நான் என்னென்ன எடுத்து செல்கிறேன் என்று? பயப்படாதீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்தின் எந்த பொருளையும் என்னுடன் எடுத்து செல்லவில்லை. ஹோஷியார் கான், வெளியில் சென்று பல்லக்கை திரும்பி போக சொல். ஹோஷியார், நீ அவ்வாறு செய்யக்கூடாது. நான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். ருக்கையா பேகம், ராஜமாதாவாக யாருடைய முடிவையும் என்னால் மாற்ற இயலும். ஹோஷியார், வெளியில் சென்று பல்லக்கை திரும்பி போக சொல். இது ராஜமாதாவின் கட்டளை. உத்தரவு உசூர். தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள் ஜோதா பேகம். இனி எந்த ராஜமாதாவின் கட்டளையாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் இப்பொழுது இந்த மாளிகையின் அங்கமும் இல்லை, அந்த புறத்தின் அங்கமும் இல்லை. ருக்கையா பேகம், எங்கும் செல்ல வேண்டாம், இங்கு அமருங்கள். தங்களால் எப்படி என்னை தடுக்க முடியும்? தாங்கள் ராஜமாதாவாக இருக்கலாம், ஆனால் நானும் ஒரு முக்கியமான பேகம். ஷெஹன்ஷாவின் நெருக்கமான தோழி நான். தாங்கள் கூறியது சரிதான். இங்கு பாருங்கள், நீங்கள் அவருக்கு மனைவி மட்டுமல்ல, அவருக்கு மிகவும் நெருங்கிய தோழி ஆவீர்கள். ஆகையால் தானே என்னை செல்லுமாறு கூறினார். எதற்காக ஷெஹன்ஷா மீது பழி போடுகிறீர்கள்? இங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற முடிவை தாங்கள் தான் எடுத்தீர்கள். நீங்கள் ஷெஹன்ஷாவுடைய மனைவி என்பதால் இங்கு உங்களுக்கு ஏகப்பட்ட கடமை உள்ளது. அதை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். யாருக்கு மரியாதை இல்லையோ அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை ஜோதா பேகம். நீங்கள் ஷெஹன்ஷா மீதும் என் மீதும் கோபமாக உள்ளீர்கள். இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று எடுத்த முடிவும் சரிதான். ஆனால் சலீம், அவனை ஏன் தண்டிக்கிறீர்கள்? அவனையும் விட்டு செல்ல போகிறீர்களா? உங்கள் மீது நிறைய பாசம் வைத்திருக்கிறான். உங்களை பெரியம்மா என்று அழைக்கிறான். அவனை பற்றி யோசித்தீர்களா? அவன் பெரியம்மா அவனை விட்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தி அவனுக்கு தெரிந்தால் அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். உங்களாலும் சலீமை பிரிந்து வாழ முடியுமா ருக்கையா பேகம்? ருக்கையா பேகம், எங்கள் மீது உள்ள கோபத்தில் நீங்கள் எந்த முடிவையும் எடுங்கள். ஆனால் சலீம் தன்னுடைய பெரியம்மாவை பிரிந்து வாழும் தண்டனையை அவனுக்கு தந்து விடாதீர்கள். எனக்கு தெரியும் ருக்கையா பேகம், உங்களால் சலீமை விட்டு இருக்க முடியாது. நீங்கள் செல்ல மாட்டீர்கள் தானே?